தமிழ்நாடு கவர்மெண்ட் எல்காட் மூலமா ஒரு டெண்டர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய காலேஜ் ஸ்டூடண்ட்ஸ்க்கு வந்து 20,00,000 லேப்டாப் வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணி டிஸ்ட்ரிபியூட் வந்து ஃப்ரீயா பண்ணலாம்னு இருக்கோம். ஸோ அதுக்கான லேப்டாப் மேனுஃபேக்சரிங்க்கான டெண்டர் தான் நாங்க ரிலீஸ் பண்ணியிருக்கோம்னு சொல்லியிருக்காங்க. இந்த டெண்டருக்கான லாஸ்ட் டேட் வந்து 25/6/2025ன்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த லேப்டாப் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸு, இன்ஜினியரிங்கு, அக்ரிகல்ச்சர் இந்த மாதிரி படிக்கிற எல்லாருக்குமே வந்து 2 வருஷத்துக்குள்ள வந்து இந்த 20,00,000 மாணவர்களுக்கு வந்து அந்த லேப்டாப் வந்து போய் சேரணும் அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து இத அறிவிச்சிருக்காங்க. நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் கொடுக்கக்கூடிய ஜீரோ காஸ்ட் லேப்டாப் ஸ்கீம்ல என்னென்ன ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் இருக்கு அப்படிங்கிறதையும் இப்போ நான் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். அதாவது விண்டோஸ் 11 அதோட வந்து பார்த்தீங்கன்னா, இந்த லேப்டாப் வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ண போறாங்க. 256 ஜிபி வந்து எஸ்எஸ்டி வந்து இதில் ப்ரொவைட் பண்ண போறாங்க. அதே மாதிரி ரேம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 8 ஜிபி DDR4 ரேம் வந்து இதில் ப்ரொவைட் பண்ண போகிறாங்க. லேப்டாப்போடைய ஸ்க்ரீன் சைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 14 இன்ச்சில் இருக்கும். அப்படி இல்லைன்னா 15.6 இன்ச்சில் வந்து ஸ்க்ரீன் சைஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. 128 எம்பி வந்து விர்ச்சுவல் ரேம் இருக்கிற மாதிரி அப்டேட் பண்ணியிருக்காங்க. அது போக வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் கொடுக்குற லேப்டாப்ஸில் எல்லாத்துலேயும் வந்து எப்பயுமே வந்து இந்த ஆஃபீஸ் 365 இந்த சாஃப்ட்வேர்ஸ்லாம் இருக்கும். அதாவது வேர்டு, எக்ஸல் இந்த மாதிரி சாஃப்ட்வேர்ஸ்லாம் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீயாகவே வந்து இதில் அட்டாச் பண்ணி கொடுத்துருவாங்க. இந்த லேப்டாப்ல வந்து பார்த்தீங்கன்னா 720p HD கேமரா வந்து இன்பில்ட்டா கொடுக்குறாங்க உங்களுக்கு. இதில் யூஸ் பண்ணக்கூடிய ப்ராசஸர்னு பார்த்தீங்கன்னா இன்டெல் i3 ஆர் AMD R3 ப்ராசஸ் வந்து கொடுக்க போகிறாங்க. ஸோ இந்த ரெண்டில் எந்த ப்ராசஸர்னாலும் வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்கக்கூடிய லேப்டாப்பில் வந்து இருக்கலாம். அது போக வேறு என்ன ஸ்பெசிஃபிகேஷன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ப்ளூடூத் வந்து 5.0 வெர்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஒய்ஃபை வந்து 2.5 GHz கொடுத்துருக்காங்க. 40 வாட்ஸ் வந்து ஃபாஸ்ட் சார்ஜிங் இந்த ஆப்ஷனும் வந்து இதில் கொடுத்துருக்காங்க. அது போக வந்து பார்த்தீங்கன்னா USB C டைப் சார்ஜிங் மெத்தட் இதில் கொண்டு வர போகிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெசிஃபிகேஷன்ஸில் வந்து இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இது போக வேற என்னென்ன ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லேப்டாப்பில் கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிறத வந்து அவங்களுடைய டெண்டர் வெப்சைட்டில் போய் நீங்கள் வந்து செக் பண்ணிக்க முடியும்.